மரியாதை ராமன் கதைகளில் அடுத்த கதை, முத்துக்களை திருடியவன் யார்? ஒரு கிராமத்தில் சிறிய மளிகை கடை வைத்து வியாபாரம் செய்து வந்தான் ஒருவன். அவனிடம் உயர் ரகமான 2 நல் முத்துகள் இருந்தன. அந்த முத்துகள் அவனுடைய பாட்டனார் வைத்திருந்தவையாகும். அந்த மளிகை கடைக்காரன் யாத்திரை செல்ல விரும்பினான். அதனால் அந்த முத்துக்களை அடுத்த வீட்டில் உறவினரிடம் கொடுத்து வைத்து தான் திரும்பி வந்ததும் பெற்றுக்கொள்வதாக கூறினான். யாத்திரை சென்று திரும்பி வந்த மளிகை கடைக்காரன் உறவினிடம் தான் கொடுத்திருந்த முத்துக்கள் 2ஐயும் திருப்பி தருமாறு கேட்டான். உறவினன் மோச கருத்தோடு, நீ என்னிடம் தரவும் இல்லை, நான் அதை பார்த்ததும் இல்லை என்று கூறினார். நீதிமன்றத்துக்கு போய் முறையிட்டான் மளிகை கடைக்காரன். அவனுடைய உறவினனை கூட்டி வர சொல்லி நீதிபதி விசாரித்தார். அவனோ எனக்கு தெரியவே தெரியாது என்று சாதித்தான். சரியான சாட்சியம் இல்லை என்று கூறி வழக்கை தள்ளிவிட்டார் மரியாதைராமன். 1 மாதத்திற்கு பிறகு முத்துக்களை இழந்த மளிகை கடைக்காரனை வரவழைத்து அந்த முத்துகளின் எடை, அளவு, தன்மை ஆகியவற்றை தெரிந்து கொண்டார் நீதிபதி. அந்த 2 முத்துக்களைப் போலவே 98 முத்துக்களை அரண்மனையிலிருந்து வரவழைத்தார். முத்துக்களை மோசடி செய்த உறவினனை வரவழைத்து, நீ முத்து மாலை தயாரிப்பதில் திறமைசாலி என்பதை கேள்விப்பட்டேன். என்னிடம் உள்ள 100 முத்துக்களையும் எடுத்து கொண்டு போய் அழகான முத்து மாலை ஒன்று தயாரித்து கொண்டு வந்து கொடு என்று கூறி அவனிடம் முத்துக்களை கொடுத்து அனுப்பினார் நீதிபதி மரியாதைராமன். அவன் மிகுந்த உற்சாகத்தோடு முத்துக்களை பெற்றுக்கொண்டு வீட்டுக்கு சென்றான். முத்துக்களை கோர்க்கும் வேலையில் ஈடுபட்டான். ஆனால் 98 முத்துக்களை இருந்தன. 2 முத்துக்களை காணாமல் பதறிப்போனான். தவறுதலாக தான் போக்கடித்து விட்டதாக எண்ணிக்கொண்டான் அவன். உடனே மளிகை கடைக்காரனிடம் மோசடி செய்த 2 முத்துகள் இருப்பது நினைவுக்கு வந்தது. அந்த 2ஐயும் சேர்த்து முத்து மாலை தயாரித்து கொண்டு போய் மரியாதைராமனிடம் கொடுத்தான். முத்து மாலையை வாங்கி அவர் எண்ணி பார்த்தார். அதில் 100 முத்துகள் இருந்தன. மறுநாள் அவனை நீதிமன்றத்திற்கு வர சொல்லி புன்னகையோடு, முத்துமாலை தயாரிப்பவனே, நான் உன்னிடம் தந்தது 98 முத்துக்கள் தானே, நீயோ 100 முத்துக்களை கோத்திருக்கிறாய். உபரியான 2 முத்துகளும் சில நாட்களுக்கு முன் உன் உறவினிடமிருந்து நீ அபகரித்ததாகும் என்று தீர்ப்பு கூறினார். தான் செய்த மோசடியை அவன் ஒப்புக்கொண்டான். முத்து மாலையிலிருந்து 2 முத்துக்களை எடுத்து மளிகை கடைக்காரனிடம் சேர்ப்பித்துவிட்டு மோசடிக்காரனுக்கு தண்டனை வழங்கினார் மரியாதைராமன்.